ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் சுந்தரராமன்கிற ஒரு சின்ன பையன் ஸ்ரீ பெரியவாளுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப மடத்தில் வேலை செய்யறதுக்கு இருந்தான். அந்த பையன் சின்ன வயசுன்றதுனால உபநயனம் பண்ணலை. அன்னைக்கு ஒரு நாளைக்கு அதை கவனிச்சுட்டா ஸ்ரீ பெரியவா. உடனே பெரியவாளுக்கு ஒரு கோபம் வந்துட்டு, என்னது இது, நாம் இத்தனை நாள் கவனிக்கவே இல்லையே அவனோட வெற்று உடம்பை பார்த்துட்டோ மார்பை பார்த்துட்டோ அப்படின்னு அவருக்கு ஒரு இது வந்துட்டு, உடனே போய் பஞ்சாங்கத்தை எடுத்துன்னு வா அப்படின்னா, அடுத்த வியாழக்கிழமை உனக்கு முகூர்த்தம் நல்லா இருக்கு, மடத்தில் இருக்கிற உன் அப்பாவை அழைச்சிட்டு வா, அம்மா அப்பாவையும் அழைச்சிட்டு வா அப்படின்னா பெரியவா. இதை தொடர்ந்து என்னோட உபதேசங்களெல்லாம் கேட்டுட்டு இந்த சமூகத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் குழந்தைகளுக்கு சரியான வயசில் எப்போ பூணல் போடணுமோ அதெல்லாம் பண்ணுறதில்ல. கல்யாணத்துக்கு வரதட்சணை அந்த மாதிரி ஆடம்பர செலவு அதெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. என்னோட பேச்சை பற்றி யாரும் கண்டுக்கவே இல்லை. இந்த அநியாயங்கள்லாம் தொடர்ந்துட்டே இருக்கு. வரதட்சணையாக அதுக்கு மேலே பாதிப்பாக இருக்கு. குழந்தைகளுக்கு பூணல் போடாமல் கல்யாணத்துக்கு முதல் நாள் பூணல் போடுறா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு எப்போ போடணுமோ அதை பண்ணாதானே அந்த குழந்தைகளும் நன்னா இருக்கும், நம்மளும் நன்னா இருப்போம். அது என்னோட பேச்சை யாருமே சரிவர கவனிக்கிறது இல்லை. இந்த பிராமண சங்கங்களோ எல்லாத்தையுமே ரொம்ப ஆடம்பரமாக்கிட்டா, சக்திக்கு மீறி எல்லாரும் செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவ கூட இந்த எளிமையா இந்த காரியங்களெல்லாம் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சின்ன தொகை இருந்தால் கூட போகிறோம், அதையும் கவனிக்கிறது இல்லை. இப்படி இருந்தால் நம்ம சமூகம் எப்போ முன்னேறும், எப்படி முன்னேறும் அப்படின்னு பெரியவாளுக்கு ஒரு ஆதங்கம். சரி, நான் மற்றவாளுக்கு சொல்கிறத யோசிக்கிறத விட்டுடுறேன். இப்போ உன்னை பற்றி மட்டும் சொல்கிறேன். ஓ அப்பாவை அழைச்சின்னு வான்னா உடனே இந்த பையன் அழைச்சின்னு வந்துட்டான். அடுத்த வியாழக்கிழமை நாள் நன்னா இருக்கு, மடத்து புரோகிதரை வச்சுட்டு குழந்தைக்கு பூணலவை அப்படின்னு சொல்லிட்டா பெரியவா. அவள் அப்பாவோ அடுத்த வாரம் சந்திரமௌலீஸ்வரருக்கு நான் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னார். சந்திரமௌலீஸ்வரருக்கு நைவேத்தியம் பண்ணு, விடிய காலம்பரை பூர்வாங்கத்தை ஆரம்பிச்சுடட்டும், கரெக்டாக என்னோட சந்திரமௌலீஸ்வரருக்கு சந்தனாபிஷேகம் நடக்கும்போது இங்கே உப்பநயனம் ஆகணும் கரெக்டாக அப்படின்னு அதையும் கண்டிஷனாக சொல்கிறாள் ஸ்ரீ பெரியவா. பெரியவா உத்தரவு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை யாரும் மீறக்கூடாது. அது பெரியவாலே சொல்லிட்டா இல்லையா, பெரியவா வாக்குலேருந்து வந்தா அது சர்வமும் நிச்சயம், சர்வமும் உண்மை. அந்த உண்மையான அன்புக்கு எல்லாரும் கட்டுப்படுவா இல்லையா. இது எல்லாரும் நம்ம எல்லா குடும்பத்திலையுமே இருக்கு. ரொம்ப அன்பானவா எது சொன்னாலும் உடனே கட்டுப்படுவோம். ஆனா பெரியவாளுடைய அன்புக்கு தான் நாம யாருமே கட்டுப்படுறது இல்லை, சொல்றத கேட்கறது இல்லை. இந்த மாதிரி பெரியவா சொன்ன உடனே ஆகட்டும் பெரியவான்னு விட்டார். உடனே இந்த சுந்தரராமன்கிறவன் அவனோட அம்மாவும் வந்துட்டாங்க. அவள் அம்மாவை பார்த்து, ஸ்ரீ பெரியவா உன்னோட பையனுக்கு பூணல் போடுறதுக்கு உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்டுட்டா. அவள் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் கையில் காசு இல்லை, எல்லாம் நன்னா பண்ண முடியலையேங்கிற வருத்தம். ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்த குடும்பம் ஆடம்பரம் படாடோபத்தினால வீணா போயிட்டா. அதனால இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்ட ஜீவனமாக இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த சாஸ்திரங்களெல்லாம் நாம் மீறவே கூடாது. இதுக்கு நாம் உபகாரம் பண்ணணும். எப்படி உபகாரம் பண்ணணும்? இல்லாதவாளுக்கு இருக்கிறவா செய்யணும். அது யார் இங்கே செய்யறா? யாருமே அதை மனசில் வாங்கிக்கிறது இல்லை, கேட்கறதும் இல்லை. சரி, இது இப்படி இருக்கட்டும் ஒரு பக்கம். அடுத்தது இதுக்கு உண்டான வேலைகளெல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டா ஸ்ரீ பெரியவா. ஆயின்னு இருக்கு. கரெக்டாக வியாழக்கிழமை வகிறது, பிரம்ம முகூர்த்தத்தில் பூர்வாங்கம்லாம் ஆயிடுத்து. கரெக்டாக அங்கே சந்திரமௌலீஸ்வரருக்கு சந்தனாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே உபநயனம். அம்மா அப்பா வந்துட்டா. அதுக்கு நடுப்புற முதல் நாள் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு தம்பதி வரா. நாதஸ்வரத்தோட 2 மூங்கில் தட்டோட சீர்சனத்தையெல்லாம் எடுத்துட்டு, பெரியவா எங்களுக்கு கட்டளை போட்டிருக்கா, உத்தரவு போட்டிருக்கா அப்படின்னு நங்கவரத்துலேருந்து அந்த தம்பதி எப்போதும் பெரியவாளை பார்க்க வரவா. பெரியவா வந்து இவா கிட்ட கேட்ட உடனே ஒரு பையனுக்கு பூணல் போட்டு வைக்கணும், அந்த பையனுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னே எல்லாத்தையும் வாங்கிட்டா புதுசு. அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், ஒரு குறவும் இல்லாமல் நன்னா நடந்ததே அப்படின்னு. சுந்தரராமனுக்கு பெரியவா கையால பெரியவா
இடத்துல கோஷாலையில பண்ணுன்னு விட்டார் பெரியவா. அந்த மாதிரி பண்ணவும் அந்த பையனுக்கு எப்பேற்பட்ட பாகியம் புண்ணியம் பண்ணியிருந்தா இப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் பகவான் விட்டது. பகவான் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும்போம். ஸ்ரீ பெரியவாளோ அந்த பையனுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறான். ஒரே ஒரு பழத்தை மட்டும் எடுத்து கொடுத்து பிரசாதமாக கொடுக்குறாளாம் சுந்தரராமனுக்கு பெரியவா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவா சுந்தரராமனோட அம்மாவை பார்த்து கேட்குறாளாம் பெரியவா, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியோ இல்லையோ, பையனுக்கு பூனல் உபாகரமா பண்ணியாச்சு, சந்தோஷம்தானே அப்படின்னு கேட்டவுடனே கண்கள்ல இருந்து தார தாரையாக தண்ணி கொட்டுறதான். எல்லாம் பெரியவா, நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம், ஆபத் பாந்தவன் நீங்கள் தானே, அநாத ரட்சகனும் நீங்கள் தானே, சர்வ வியாபியும் நீங்கள் தானே, நீங்கள் எங்களுக்கு செஞ்சால் யாருக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் தான் செய்யறதுல ரொம்ப சந்தோஷம் பெரியவா அப்படின்னு எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. அந்த பையனுக்கு ஒரு பழம் கிடைக்கிறது. எல்லாம் கடவுள் யாருக்கு எதை எப்படி செய்யலாம் அதுதான் முக்கியம். எல்லாருக்கும் ஆனால் நல்லது நடக்கும். ஆர்டினரி அர்ஜென்ட்னு இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். அனுகிரகம் நிச்சயம் உண்டு, அது நம்மளோட வேண்டுதலை பொறுத்து இருக்கு. சொல்லிட்டு நாம அந்த இடமே ஒரு சத்சங்கமா ஆயிடணும். ஆயிடுத்து அங்க அன்னைக்கு எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். பார்க்க வரவா எல்லாருக்கும் சாப்பாடு மடத்துல. அப்படின்னா பெரியவா எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கா, அவ சுந்தரராமனும் அவ அம்மா அப்பா எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கா, எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கா. பெரியவா கையால இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருக்கும் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.